ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, 1 மணி நேரத்திற்குள் என்னுடைய இந்த வாக்கை உன்னால் கேட்க முடிந்தால் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். நீ என்னிடம் நன்றி சொல்லும் நாள் வரும் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன். அந்த நாளும் வரப்போகிறது. நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் வந்து விட்டது குழந்தையே. இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயையே. வாழ்க்கையை அதன் போக்கில் செல்கிறது. நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது. உன் மனம் உணரத்தான் காலம் தாமதமாகிறது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது குழந்தையே. உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். உன் நல்ல மனதை நான் அறிவேன். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய். இன்று காலையில் நீ எழுந்ததிலிருந்து உனக்கு எதுவும் சரியில்லாதது போல தோன்றுகிறதா? அது உன்னுடைய பிரம்மை. உனக்கு நடக்க இருந்த கெட்ட விஷயங்களை நான் தடுத்துள்ளேன். அந்த நிகழ்வு நடந்திருந்தால் உன் பெயருக்கு கெட்டது பங்கம் வந்திருக்கும். அதனால் நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தாதே. உனக்கு உடம்பு சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் அது சரியாகிவிடுமா என்ன? அதற்கான மருந்தாய் நான் அருளும் என் விபூதியை தண்ணீரில் கலந்து குடி. அனைத்தும் சரியாகிவிடும். உன் உடம்பு ரணமாய் மாறி வலியை ஏற்படுத்துகிறது. அதை நான் உணராமல் இருப்பேனா? கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன் உடம்பில் ஏற்பட்ட வலியால் நீ துடிக்கும்போது என் உயிரே போகிறது. உனக்கு வலியை தாங்க எதிர்ப்பு சக்தியை நான் கொடுப்பேன். கொஞ்சம் அதுவரை பொறுத்திரு குழந்தையே. என் தங்கமே, மனதில் உள்ள சோகத்தை தூக்கி எறி. உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே. இந்த உலகில் நமக்கு எல்லோரையும் பிடிக்கும் என்று இல்லை. அப்படி உனக்கு பிடிக்காதவர்கள் இருந்தால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள். நீ அவர்களுக்கு பிடித்தது போல நடக்கவில்லை என்று. உனக்கு எது நியாயம் என்று பட்டதோ அந்த நல்லதை மட்டும் செய்தாய். அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே. மற்றவர்களிடம் உனக்கு பிடித்ததை கூட கூறு. ஆனால் இது எனக்கு பிடிக்காது, இவர்களை எந்த காரணத்திற்காக பிடிக்காது என்று மட்டும் எவரிடமும் கூறிவிடாதே. அவர்கள் உன்முன் உண்மையானவர்களாய் தெரியலாம். ஆனால் உனக்கு பின்பு என்ன பேசுகிறார்கள் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. உனக்கு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் தங்கமே. என் அருகில் நீ இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது என்று உன்னால் எதுவுமே இல்லை. அனைத்து விஷயங்களும் நிறைவேறும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான். பிள்ளையே, இந்த உடல்தான் நீ என்று நினைத்து கொண்டு இருப்பதால் தான் பெரும்பாலான துன்பங்களை நீ அனுபவிப்பதாக தோன்றுகிறது. இந்த உடலை தாண்டி உனக்குள் இருக்கும் அமைதியான அந்த ஆன்மாவை நீதான் என்று உணரும்போது இந்த உடலுக்கான எந்த வேதனைகளும் துன்பங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதே உன்னால் உணர முடியும். உனக்குள் இருக்கும் ஆன்மாவையும் அந்த ஆன்மாவாக இருப்பது நான் தான் என்பதையும் நீ உணரும்போது பல துன்பங்களிலிருந்து நீ விடுபடுவாய். முயன்று பார் என் குழந்தையே. கவலைப்படாதே. உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். என்னை மனதார நினைக்கும் பக்தரை நான் கைவிட்டது இல்லை. இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய். அதை நீ என்றும் மறவாதே. இந்த உலகமே தலைகீழாக மாறலாம். ஆனாலும் நாம் வழி தவறிவிடக்கூடாது. நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும். இன்றிலிருந்து நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே. உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு.
அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி செல்வது இல்லையோ, அதே போல குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே. நீ ஜெயமாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எதிர்காலம் இருண்டு விட்டது என்று எண்ணும்போது ஒன்றை நினைவில் கொள். இதுவரை உன்னை நடத்தியவன் இனிமேலும் நடத்துவான் என்று. அதற்கு உனக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. என் அன்பு குழந்தையே, ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் உன் தந்தையான எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. எந்தவித பயமும் கவலையும் இன்றி இரு என் குழந்தையே. எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஆணவத்தால் பலர் தங்களை அறியாமல் தவறு செய்து விடுகிறார்கள். நான் என்ற உணர்வு ஆணவத்தை தருகிறது. எல்லாவற்றையும் என்னிடம் விடு. எதையும் நான் செய்வது இல்லை, எல்லாம் என் அப்பாவின் செயலே என என்னிடம் விடு. உன்னுடையது என்று நீ நினைக்கும்போது அதையெல்லாம் காக்க போராடுவாய். அது என்னுடையது என என்னிடம் விடும்போது அதை பற்றிய கவலைகள் உனக்கு வராது. உன் உடல் பிணி தீரும், உள்ளம் கடை தேரும். உன்னை புரிந்து கொள்ளும் உறவுகள் நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்த்து அதை நீ கடந்து வந்ததை நினைத்து ஆச்சரியப்படும். உன்னோடு நான் இருந்ததை அவர்கள் உணரும் வேளையில் உனக்குள் நான் என்னும் அகங்காரம் இயலாமல் பார்த்து கொள்வாய். உனக்கு எதுவும் தீங்கு நேராது என் குழந்தையே. ஏனென்றால் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் ஆன்மா தூய்மையடைந்து அதை உன் உடலும் உலகும் உணரும் காலம் வருகின்றது. நல்லதே நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிது இல்லையா? நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய். உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கின்றது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய், கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை. அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலமும் கூட நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே.
உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்யவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் இருக்கிறேன். உன் தன்மை என்றும் மாறாது. நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் உன்னை நான் வாழ வைப்பேன். என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடம் உன்னை அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இரு. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யாரென்று நான் புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திடாதே. அமைதியாகவும் பொறுமையோடும் சகித்து கொண்டு இரு. அதற்கான கூலியை நான் நிச்சயம் வழங்குவேன். இன்றிலிருந்து இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இதோ உன்னை தேடி உன் தந்தையான நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். நம் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. நம் வார்த்தைகள், சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள், எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடலாம். நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். விதைத்தவன் தூங்கி விடுவான், ஆனால் விதை தூங்காது. எண்ணியவன் தூங்கி விடுவான், ஆனால் எண்ணம் தூங்காது. உன்னுடைய மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். குறை எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருந்தக்கூடாது. அன்பு குழந்தையே, யாரையும் வெறுக்காதவன், அனைவரிடமும் நட்பு பூண்டவன், எல்லாவற்றிடமும் கருணையுடையவன், அகங்காரம் விட்டவன், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன், பொறுமையுடையவன், எப்போதும் திருப்தியுற்றவன், எப்போதும் யோகத்தில் நிலை பெற்று செயல் புரிபவன், தன்னை கட்டுப்படுத்தியவன், திட சங்கல்பமுடையவன், மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன், யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ, யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ, யார் மகிழ்ச்சி, கோபம், பயம், மனக்கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன். எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன், சுறுசுறுப்பு உடையவன். துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன், எப்போதும் துயரப்படாதவன், தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன், புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன், அமைதியாக இருப்பவன், ஆழ்ந்த சிந்தனையுடையவன், சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன், உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்ற வீடு இல்லாதவன், தன் கொள்கையில் உறுதி படைத்தவன், இத்தகையவனே என் பக்தனாவான். என்னையே நம்பியிருக்கும் என் பக்தர்களான உங்களை நிச்சயம் உன் தந்தையான நான் கரை சேர்ப்பேன். போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கிறாயல்லவா? பயப்படாதே, கலங்காதே. நீ தனியாக இருக்கிறாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில் உன் சாய் தேவா வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும். உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்திற்காக போராடுகிறாய், முடிந்தவரையில் உன்னால் முடியும் என்று.
ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்திக்கிறாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுதபாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புழுங்கிக் கொள்ளாதே. ஏதோ ஒன்று உன் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கிறது. என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் இது. உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக. நான் சுமக்கிறேன் உனக்காக. மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை நீ தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியையும் நீ பெற்றுக்கொண்டுள்ளாய். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். முதலில் உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை நான் விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும். உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.